ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவார்னு பார்த்தா ஆட்சிக்கு வந்தது முதலே தண்ட செலவுகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் தன்னுடைய அறையை மாற்றுவதற்கு 5 கோடி ரூபா செலவு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டுருக்கக்கூடிய விஜய் இப்போ எல்லா எம்எல்ஏக்களுக்குமே நான் கார் கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு பெட்ரோல் கொடுக்க போகிறேன், அந்த காருக்கு ஓட்டுநரை கொடுக்க போகிறேன், அது மட்டுமல்ல எல்லா எம்எல்ஏக்களுக்கும் உதவியாளரை கொடுக்க போகிறேன், இதுக்கு எல்லா காசையுமே மக்களுடைய காசை நான் எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு விஜய். இதை வரவேற்று சில தாவேக எம்எல்ஏக்கள் பேசியிருக்கிறாங்க, எங்களுக்கு காரே இல்லை விஜய் அவர்கள் கொடுத்துட்டாருன்னு. ஆனால் இவங்க பேசின அத்தனையும் பொய் என்பதை ஆதாரத்தோட இந்த வீடியோவில் நம்ம வெளியிட போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில நாட்களுக்கு முன்பு விசிகாவை சேர்ந்த காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, என்னால் தொகுதிக்கு சரியாக போக முடியல, ஏன்னா என்கிட்ட கார் இல்லை, என்னுடைய உதவியாளர் கூட இல்லாமல் எனக்கு எம்எல்ஏக்கள் பணியை சரியாக செய்ய முடியலை, எனவே முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்ற பல்வேறு எம்எல்ஏக்கள் கார் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு காரை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சை பேசியிருந்தார். வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது, வாடகை வண்டியில் தான் வரேன். அதில் போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். இந்த பேச்சை சுட்டிக்காட்டி இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடுறார். என்ன அப்படின்னா, கடந்த 12/8/2026 அன்று காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது உறுப்பினர்களின் அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இந்த காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ உடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா எம்எல்ஏக்களுக்குமே நான் கார் கொடுக்க போறேன். வெறுமன கார் மட்டும் கிடையாது, அந்த காருக்கு டிரைவரு, அந்த காருக்கு பெட்ரோலு, அந்த காருக்கு மெயின்டெனன்ஸ், ஏதாவது பிரச்சனைனா அந்த மெயின்டெனன்ஸு, இதுக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா நான் 75,000 ரூபா ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் மாதம் கொடுக்க போகிறேன். இது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்களுக்கு உதவியாளர் தேவைப்படும், அந்த உதவியாளர் வைத்துக் கொள்வதற்காக மாதந்தோறும் அவங்களுக்கு 25,000 ரூபா எக்ஸ்ட்ராவும் நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு விஜய். இதற்கு காரணமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லஞ்ச லாவணியமற்ற ஒரு ஆட்சி நடக்குது, இங்கே தொகுதி மக்களுக்கு அரசின் திட்டங்கள் போய் சேருவதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், தொகுதி மக்களுடைய குறைகளை கேட்கணும், இதற்காக வாகனம் என்பது அவசியம் என்பதற்காக எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இந்த கார் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்கள். எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் கூட வாங்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த கார் கேட்ட இந்த காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏவை அம்பலப்படுத்துவதற்கு முன்னாடி எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்க கூட வசதி இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சம்பளத்தை எடுத்து பார்த்தோங்க. அதில் எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.05 லட்சம் ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க. இதில் அடிப்படை ஊதியம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 30,000 ரூபா, மாதாந்திர படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 10,000 ரூபா, தொகுதிக்கு போவதற்கான அந்த படி 25,000 ரூபா, அஞ்சல் படி ஏதாவது கடிதம் அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு ஒரு 2,500 ரூபா, தொலைபேசி படி செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது, நெட்டு போடுறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 ரூபா, தொகுப்பு படி அப்படின்ற பேரில் ஒரு 5,000 ரூபா, வாகனப்படி அப்படின்ற பேரில் ஒரு 25,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 1,05,000 ரூபாய் என்பது மாதம் எம்எல்ஏக்களுக்கு சம்பளமாக கொடுப்பாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற சம்பளத்திலேயே பார்த்தீங்கன்னா தொகுதி படியும் இருக்குது, வாகனத்திற்கான அந்த படியும் இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 50,000 ரூபா வருது. இந்த 50,000 ரூபா வச்சு தாராளமாக ஒரு எம்எல்ஏவால் தொகுதிக்குள்ள காரில் வாடகை கூட எடுத்துகிட்டு போக முடியும். இவர் என்ன தொகுதியில் 30 நாளும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க போகிறாரா? கிடையாது. இவர் தொகுதிக்கு போகக்கூடிய நிகழ்ச்சிகள் இது போன்ற விஷயங்களுக்கு வாடகை கார் எடுத்தால் கூட 50,000 ரூபா கூட வராது.
அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கார் வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு இன்னைக்கு எம்எல்ஏக்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அறிவித்தபடி 1.05 லட்சத்திலிருந்து 1.80 லட்சமாக இனி கூட போகுது. அப்போ எம்எல்ஏக்களுடைய சம்பளமும் இதில் கூடுவதை பார்க்க முடியுது. இதற்கு அரசாங்கத்திற்கு மாதம் பார்த்தீங்கன்னா 1.75 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாக போகுது. வருஷத்துக்கு 21 கோடி ரூபாய் இந்த அரிய வகை ஏழைகளாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு பணம், மக்களுடைய வரி பணம் போக போகுதுங்க. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த எம்எல்ஏக்கு கார் இல்லைன்னு கோரிக்கை வச்சார் தெரியுமா? அந்த விசிகாவுடைய எம்எல்ஏ காட்டுமன்னார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ ஜோதிமணி, அவர்கிட்ட கார் உண்மையிலே இல்லையா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அவர்கிட்ட கார் இருக்குங்க. அதாவது டொயேட்டோ எட்டியாஸ் கார் வச்சிருக்கிறார். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 31 AM 36 32 2012 மாடல், 9 லட்ச ரூபா மதிப்பு. இதை நான் போகிற போக்கில் சொல்லலை. ஒவ்வொரு எம்எல்ஏவும் வேட்பு மனு தாக்கல்னு சொல்லி பண்ணுவாங்கல்ல, இந்த வேட்பு மனு தாக்கல்ல இவர் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வேட்பு மனுவில் இருக்கக்கூடிய தகவல் தான் இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ டொயேட்டோ எட்டியோஸ் அப்படின்ற ஒரு காரு 9 லட்ச ரூபா காரை வச்சுக்கிட்டு எங்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு காரே இல்லை, தொகுதிக்கு காருக்கு போகவே முடியலை அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு பொய் பித்தலாட்டம் பாருங்க. இதில் விஜய் அவர்கள் அறிவிக்கிறார் எல்லா எம்எல்ஏக்களுக்கு காரன்னு சொல்லும் போது ஏதோ நம்ம கோரிக்கை வெற்றி பெற்றது என்பதை போல எந்திரிச்சு நின்று கீழே உட்காராம வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்றத்திலே வச்சு பொய் பேசியிருக்கிறாரா? அப்போ உண்மையிலே கார் இல்லை அப்படின்னா அவர் வேட்பு மனுவில் வந்துட்டு பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறாரா? அவள் வேட்பு மனுவில் பொய்யான தகவலை சொன்னால் கண்டிப்பாக இவருடைய வேட்பு மனுவை ரத்து பண்ணி எம்எல்ஏ பதவியை பறிக்கணும். அதுதான் சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ எவ்வளவு தூரத்திற்கு ஒரு பொய்யை சொல்லி இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு இவ்வளவு பெரிய சலுகையை விஜய் அவர்களை அறிவிக்க வச்சிருக்கிறாங்க பாருங்க. இது மட்டும் கிடையாது, இவர் மட்டும் கிடையாது. இப்படி ஒன்று அறிவிப்பு வெளியிட்டோன்னே அப்படியே தாவேக்கா எம்எல்ஏக்கள் தட்டுறாங்க, குதிக்கிறாங்க, கத்துறாங்க, கோஷமெல்லாம் வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு. இந்த எம்எல்ஏ பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐங்கரன் அப்படின்றது அவர் பேர். அவர் சொல்கிறாரு, எனக்கு வேலையும் கிடையாது, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல, காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன், அங்கிருந்து இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. எங்களுக்கு வந்து காரும் கிடையாது, ரெண்டையுமே தளபதி விஜய் அவர்கள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கு கார் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை வாழ்த்தி பேசுவதை பார்க்க முடியுது. இவருக்கும் உண்மையிலே கார் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய சொத்து மதிப்பு அஃபிடவிட்டில் பார்த்தீங்கன்னா 72 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறார். மாத வருமானம் மட்டும் இவருக்கு 40,000 வந்துட்டு இருக்கு. காரு பார்த்தீங்க அப்படின்னா டாடா டிகோர் கார் வச்சிருக்கிறார். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 60 AK 7888. எப்போ வாங்கியிருக்கிறார் அப்படின்னா 4/2/2023 வாங்கியிருக்கிறாரு. மதிப்பு 5 லட்சமாக கட்டியிருக்கிறார். இது மட்டும் இல்லை, இவர்கிட்ட பைக்கு இருக்குங்க. பைக் என்ன பைக்கு தெரியுமா? ஜூபிட்டர் பைக்கு. அதோட மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தை மதிப்பு 1.5 லட்சம். இவர் அஃபிடவிட்டில் கட்டியிருக்கிறது 1,04,206 ரூபா. அப்போ பைக்கே 1 லட்ச ரூபா பைக் வச்சுருக்கிறார். கார் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா காரை வச்சுருக்கிறார். காரை வச்சுக்கிட்டே எனக்கு கார் இல்லை, எனக்கு சிஎம் விஜய் தான் கார் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இவருடைய புகைப்படம் ஒன்று இப்போ வைரலாக போயிட்டுருக்கு சமூக வலைதளத்தில். டிஃபெண்டர் காருக்கு முன்னாடி கையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இது உண்மையிலே இவருடைய காரா இல்லை நண்பருடைய காரில் போயிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தாரா என்பது தெரியல. ஆனால் இவருக்கு கார் இருப்பதாக தன்னுடைய அஃபிடவிட்டில் காட்டியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சட்டமன்ற ஆவணத்தில் இவர் சட்டமன்றத்தில் பேசும்போது என்னவாக அது ஏறி இருக்கு? தன்னிடம் கார் இல்லை என்று ஏறி இருக்கு. அப்போ அஃபிடவிட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் லைவ்ல சாட்சியாக இருக்கு. அப்போ இவருடைய எம்எல்ஏ பதவியை பறிக்கணுமா வேண்டாமா? இவர் மட்டுமல்ல, அடுத்து டிவிகே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சண்முகன், மொடக்குறிச்சி எம்எல்ஏ, இவர் பேசுகிறாருங்க. ஐயா, காரை தான் கொடுக்குறீங்க, ஒரு இனோவா காராக கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும். பாவம், கார் வந்து இல்லை போல, ரொம்ப ஏழையான ஒரு மனிதர் போல. இனோவா காராக இருந்தால் தொகுதியில் போகும்போது 4-5 பேரையும் கூட வச்சுக்கிட்டு போய் தொகுதிகளை சுற்றுறதுக்காக பெரிய காராக கேட்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அஃபிடவிட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியுமா ஷாக்கு? சொத்து மதிப்பு மட்டும் 37 கோடி ரூபா. அது மட்டுமல்ல, ஆண்டுக்கு 20 லட்ச ரூபா இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் கணக்காட்டியிருக்கிறதுல பேங்க்ல 12 லட்ச ரூபா இருக்கு, கையில் 15 லட்ச ரூபா இருக்கு. கம்பெனி ஷேர் மட்டும் 1 கோடி ரூபா. எல்ஐசி இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ன்ற பேரில் மட்டும் 50 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கிறாரு. இன்சூரன்ஸ் மட்டும். நகை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கிறாருங்க.
இதில் இவருக்கு உண்மையிலே கார் இல்லையாங்க, இவ்வளவு ஏழையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி காரோட டீட்டெயில்ஸ் போய் பார்த்தோம்னா அதை விட ஷாக்கு. பொண்ணுக்கு 4 கார் வச்சிருக்கிறாரு. என்னென்ன காரு இவர் கேட்டார்ல, ஆசைப்பட்டு இனோவா, டொயோட்டாவோட இனோவா கிறிஸ்டா வச்சிருக்கிறாரு. TN 33 BV 2525 மதிப்பு மட்டும் 10 லட்ச ரூபாயா கட்டியிருக்கிறாரு. 2வது காரு மெர்சிடஸ் பென்ஸ் A கிளாஸ் பென்ஸு காரு TN 33 BJ 2525 மதிப்பு 12 லட்சமாக கட்டியிருக்கிறாரு. அடுத்து 3வது கார், இதுவும் மெர்சிடஸ் பென்ஸு TN 33 BR 2525 மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா. 4வது கார் வோக்ஸ்வாகன் அமியோ TN 10 AY 8399 மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா. அப்போ 4 கார் வச்சிருக்கிறார். இனோவா காரு வீட்டில் நிற்கிது, பென்ஸு காரு வீட்டில் நிற்கிது. ஆனால் இவருக்கு வந்து தொகுதிக்கு போகணும் அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு இனோவா காராக தான் கொடுக்கணுமா? ஆனால் மக்களை பார்த்தா எப்படிங்க தெரியுது? இவருடைய காரு மதிப்பு மட்டும் போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 22 லட்சம், 52 லட்சம், 60 லட்சம் கிட்ட காட்டியிருக்கிறாரு காரோட மதிப்பு மட்டும். இதில் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா, எல்லா காரோடைய நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், 25 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபேன்சி நம்பரை கேட்டு வாங்கியிருக்கிறார், ஃபேன்சி நம்பருக்குன்னு ஒரு காசை கொடுத்துருக்கிறார். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அரிய வகை ஏழையாக இருக்கார் பாருங்க. காரே இல்லை, தொகுதிக்கு போனோம் அப்படின்றக்காக இனோவா கார் கேட்கக்கூடிய இந்த MLA சண்முகன் 37 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு தன்னுடைய அஃபிடவிட்டில் காட்டியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஏழைக்கு இன்னைக்கு மக்களுடைய வரிப்பணம், நம்மளுடைய வரிப்பணம் காரா போகுது, ஓட்டுநருக்கு போகுது, பெட்ரோலுக்கு போகுது, உதவியாளருக்கு போக போகுது. அடுத்த MLA தாவேக்கா MLA உடைய சிந்து, இதை சிந்து குடியாத்தம் தொகுதியுடைய MLA இருக்கக்கூடியவர் பாட்டை பாடுறார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அது யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் புகழ்றாங்களாம். இவங்களுக்கு உண்மையிலே கார் இல்லையான்னு பார்த்தா இவங்களுடைய ஹஸ்பண்டு மகேந்திரா காருக்கு 7 லட்ச ரூபாய்க்கு லோன் கட்டிக்கிட்டு இருக்கிறார். என்னங்க இது நியாயம்? என் ஹஸ்பண்டு கார் உங்களுக்கு சட்டமன்றத்தில் உங்கள் தொகுதிக்குள்ளே போவதற்கு கேட்டால் கொடுக்க மாட்டாரா? போய் பார்க்க முடியாதான்? ஏற்கனவே தொகுதிப்படி 25,000 வாகனப்படி 25,000 கொடுக்குறாங்களே, அதை வச்சு பெட்ரோல் போட்டுக்கிற முடியாது அவங்களால. அப்போ எவ்வளவு தூரத்திற்கு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த நாடகம் இப்போ ஆரம்பித்தது இல்லைங்க, இதற்கு முன்னாடியே இவங்க ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த கேவி குப்பம் MLA-வாக இருக்கக்கூடிய தென்றல் குமார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பே அணியாமல் சட்டமன்றத்துக்கு வருவார். பஸ்ஸில் தான் வருவார். MLA-க்களுக்குன்னு ஒரு பஸ்ஸு கொடுப்பாங்க வர்றதுக்கு, MLA ஹாஸ்டல்லேருந்து வர்றதுக்கு, அந்த பஸ்ஸில் தான் வருவார். என்னன்னு கேட்டால் எனக்கு காரே இல்லைங்க, என்னை மாதிரி ஒரு சாமானியனை MLA ஆக்கி இருக்கிறாருங்க விஜய் அவர்கள், அவருக்கு நன்றி சொன்ன பிறகுதாங்க நான் செருப்பு போடுவேனார். ஆனால் காருக்குள்ளே தொகுதிக்குள்ளே காரில் போயிட்டு பிரம்மாண்டமான வந்து கிரேனில் வந்து மாலையை கொண்டு வந்து இவர் மேலே போடுற அந்த வீடியோ காட்சியெல்லாம் வெளியாச்சு. இவருக்கு என்ன கார் இல்லையா கேட்டால் சொத்து மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு அமைச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு தூரத்திற்கு பித்தலாட்டம்! விஜய் அவர்களே வந்து இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்கிறாரு, எளிய மக்கள் MLA-க்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. எளிய மக்களாக இவங்க ஏங்க, இன்னைக்கு கார் வந்து மக்களுடைய வரி பணத்தில் கொடுக்க போகிறாங்கல்ல, 1 லட்ச ரூபா மதிப்புள்ள சொத்தை 1.80 லட்சமாக மாற்றிருக்கிறாங்கல்ல. அந்த கார் நம்மளுடைய வரிப்பணம் யாருக்கு போகுது தெரியுமா? ஆதவ ஒரிஜினா 534 கோடி ரூபா சொத்து மதிப்பு வச்சிருக்கிறாப்புல, அவருக்கு இந்த கார் போக போகுது. CTR நிர்மல்குமார் 26 கோடி ரூபா, KA செங்கோட்டையன் 11 கோடி ரூபா, அருண்ராஜ் 12 கோடி ரூபா, TK பிரபு 12 கோடி ரூபா, புஷியானந்த் 7.5 கோடி ரூபா, வெங்கட்ராமன் 5.5 கோடி ரூபா, ராஜ்மோகன் 2.36 கோடி ரூபா, கீர்த்தனா 5.96 கோடி ரூபா. இவங்க மட்டும் இல்லை, இப்போ அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய சொத்து மதிப்பு பாருங்க. ஸ்ரீநாத் 3 கோடி, கமலி 33 லட்சம், விஜயலட்சுமி 97 லட்சம், RV ரஞ்சித்குமார் 18 கோடி, வினோத் 18 லட்சம், ராஜீவ் 3 கோடி, ராஜ்குமார் 45 லட்சம், காந்திராஜ் 3 கோடி, மதன் ராஜா 2 கோடி, ஜெகதீஸ்வரி 19 லட்சம், விஜய் பாலாஜி 3 கோடி, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 7 கோடி, விஜய் தமிழன் பார்த்திபன் 10 கோடி, ரமேஷ் 33 லட்சம், குமார் 117 கோடி, தென்னரசு 52 லட்சம், சம்பத்குமார் 3 கோடி, முகமது ஃபர்வேஸ் 9 கோடி, சரத்குமார் 4 கோடி, மரிய வில்சன் 9 கோடி, விக்னேஷ் K 3 கோடி. அமைச்சர்களுடைய சொத்து மதிப்பு பட்டியல் எல்லாமே கோடி. ஒரு சிலர் மட்டும்தான் லட்சங்கள். இந்த லட்சங்களை வச்சு அவங்களால கார் வாங்க முடியுதா? அந்த கோடிகளை வச்சு உங்கள்கிட்ட வந்து கார் இல்லையா? ஒரு வீட்டில் 4-5 கார் நிப்பாட்டிருக்கிறாரு. யாரு? காமராஜ்ன்ற ஒரு MLA பேசுறாருங்க சட்டமன்றத்தில், மன்னார்குடி MLA. எனக்கு 3-4 கார் வச்சிருக்கேன், இருந்தாலும் CM விஜய் கொடுக்கக்கூடிய அந்த காரில் தொகுதிக்குள்ளே போனாதாங்க ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றாரு. நிறைய பேர்ட்ட 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு, என்கிட்டயும் கார் இருக்கு. ஆனா நம்முடைய அரசு கார், முதலமைச்சர் கொடுத்த கார்ல செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொழிலை செல்லுவேன். அது மக்களை பார்த்தா மடையன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா எல்லாருமே?
ஒரு விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ண சொன்னா காசு இல்லை, கஜானா காலின்றாங்க. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா கொடுக்க சொன்னா கஜானா காலின்றாங்க. நான் ஆட்சிக்கு வந்த மறுநிமிடமே தமிழ்நாடு முழுவதும் எங்க வேணாலும் பயணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ பஸ்ன்னாரு, அது ஒண்ணுமே காணோம். 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொன்னாரு, அதையும் காணோம். இதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 15000 ரூபா நான் போடுவேன் வங்கி கிடக்கலன்றாரு, அதையும் காணோம். வேலைக்கு போகாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபா கொடுப்பேன்னாரு, அதையும் காணோம். படிச்ச இளைஞர்களுக்கு ஸ்டைஃபன் நான் 15000 ரூபா கொடுப்பேன்னாரு, அதையும் காணோம். எதுவுமே இல்லை. எந்த திட்டத்துக்குமே வந்து ஒரு உருப்படியாக ஒரு நிதியை ஒதுக்க மாட்டேறீங்க, கஜானா காலின்றீங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகள் மாறுதட்டி போராடுறாங்க. ஒரு எவ்வளோ கோடி வரப்போகுது அந்த அந்த ரூபாய் அறிவிப்பதற்கு, கடனை தள்ளுபடி பண்ணுறதற்கு இன்ஸ்டால்மெண்ட் அறிவிச்சிட்டு இருக்கிறார். 50000 ரூபா, 75000 ரூபா, 1,00,000 75000த்துக்குள்ள. இப்படி விவசாயிகளுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ண சொன்னால் மட்டும் கிள்ளி கிள்ளி போடுறது. இந்த சொகுசாக 500 கோடி 50 கோடி 100 கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எம்எல்ஏ கார், என்ன காரு, ஓட்டுநரு, மெயின்டெனன்ஸு, பெட்ரோலு, உதவியாளருக்கு பணம், இதெல்லாம் யார் வீட்டு பணம்? இப்போ விஜய் தானாங்க சொன்னார் ஊரா விட்டு நெய்யின்னு சொல்லிட்டு. மக்களுடைய வரி பணத்தில் மக்களுக்காக ஏதாவது செய்வீங்கன்னு பார்த்தா எம்எல்ஏக்களுக்கு இப்படி கார் கொடுக்குறீங்களே. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் தொகுதி நிதியாக 3 கோடி ரூபா வருது ஆண்டுக்கு. அந்த 3 கோடி ரூபாய் நேர்மையாக மக்களுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்த எம்எல்ஏவாக சொல்ல முடியுமா? ஒரு எம்எல்ஏ கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது பொதுமக்களுடைய வரி பணத்தை இவ்வளவு தூரத்திற்கு விஜய் அவர்கள் வீணடிப்பது நியாயமா? அது காரே இல்லாதவங்களுக்கு கார் கொடுத்தா கூட போனா போது நியாயமா? ஒரு 2 பேர் 1 பேர் கார் இல்லாமல் இருக்காங்கப்பா கொடுக்கலாம்ப்பான்னு சொல்லலாம். காரை வச்சுக்கிட்டே கார் இல்லைன்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த ஏமாற்ற பித்தலாட்டம் உங்களுக்கு தெரியலையா? ஏமாற்று பித்தலாட்டத்தை நம்பிக்கிட்டு இன்னைக்கு ஒரு காரை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே. காரு மட்டும் கேட்டால் காரை மட்டும் கொடுக்காம உங்களுக்கு பெட்ரோல் வேணுமே அதுக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டிரைவர் வேணுமே அதுக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவியாளர் வேணுமே அதுக்கு வச்சுக்கோங்க. என்னங்க இது சத்திர மடமா? மக்களுடைய வரி பணத்திற்கு வந்து மதிப்பே கிடையாதா? ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஎம் ஆஃபீஸை இப்படித்தான் நான் வேற ஒரு சிஎம் ஆஃபீஸை மாற்றுவேன்னு சொல்லி 5.5 கோடி ரூபா தண்ட செலவு. இப்போ இது ஒரு தண்ட செலவு. தண்ட செலவுக்கு மேலே தண்ட செலவை இந்த அரசாங்கம் ஏன் செய்து கொண்டே இருக்கு. மக்கள் காசை 1 ரூபா கூட நான் கை வைக்க மாட்டேன், எனக்கு அந்த பணமே தேவையில்லை, நான் எவ்வளவோ சம்பாரிச்சு எனக்கு கிடக்கு, நான் பணத்தின் மீது நான் கை வைப்பதற்கு அவசியமே இல்லைன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கிறீங்களே மக்களுடைய வரி பணத்தை. ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவைக்கு நியாயத்திற்கு பணத்தை கொடுக்கலாம். ஒரு எம்எல்ஏக்கு 1 லட்ச ரூபா மாச சம்பளம் வருது. அந்த எம்எல்ஏ தோத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தோத்து போன எம்எல்ஏக்கு பென்ஷன் மட்டும் 35,000 ரூபா வரும். அதே எம்எல்ஏ இறந்து போயிட்டாருன்னா அவர் குடும்பத்துக்கு சாகுற வரைக்கும், அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிற வரைக்கும் 17,500 ரூபா கொடுப்பாங்க. இந்த எம்எல்ஏக்களுடைய குடும்பத்திற்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா மெடிக்கல் அலவன்ஸு. 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கிறலாம். அதெல்லாம் அலவன்ஸாக போயிட்டு இருக்குங்க. எக்ஸ்எம்எல்ஏவுக்கு ஒருத்தர் 1970 எம்எல்ஏவாக இருக்கார் அப்படின்னா இன்ன வரைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாரு. மாதம் மாதம் அவருக்கு பென்ஷன் போகும். இன்னைக்கு ஜெயிச்சிருக்கக்கூடிய டிவிக்கு எம்எல்ஏ போனால் அடுத்த மாதிரி தோற்று போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அந்த பென்ஷன் போகும். அப்போ எவ்வளவு தூரத்திற்கு மக்களுடைய வரிப்பணம் எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் பென்ஷன்ற பேரில் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரத்திற்கு அவங்களுக்கு சலுகைகளை பண்ணுறீங்களே, மக்களுக்கு சலுகை பண்ணுவதாக ஆட்சிக்கு வந்துட்டு எம்எல்ஏக்களுக்கு சலுகை பண்ணுறீங்களே, இது நியாயமா விஜய்? விஜயுடைய இந்த கார் அறிவிப்பு என்பது மக்கள் விரோத அறிவிப்பு. இந்த அறிவிப்பை கண்டிப்பாக வாபஸ் வாங்கணும். அப்படி வாபஸ் வாங்கலையா, கார் இல்லை என்று ஏமாற்றி தன்னுடைய அஃபிடவிட்டில் கார் இருப்பதாக காட்டிய எம்எல்ஏக்களுடைய பதவிகளை பறிங்க. கிட்டத்தட்ட நான் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்கள் வந்து அதில் வந்து சிக்கியிருக்கிறாங்க இப்போ கார் இல்லைன்னு சொல்லி. அப்போ இந்த எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிப்பீங்களா? விஜய் அவர்களே, தயவு செய்து மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்காதீங்க, இந்த அறிவிப்பை வாபஸ் வாங்க அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை. நன்றி.